எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ் அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். லாஸ்ட் கப்புள் ஆஃப் வீடியோஸில் நம்ம லீனியர் ரிக்ரெஷன் ஃபார் அ சிங்கிள் வேரியபிள், அது பின்னாடி இருக்க மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட், அப்புறம் லீனியர் ரிக்ரெஷன் ஃபார் சிங்கிள் வேரியபிள் பைத்தானில் எப்படி கோட் பண்ணுறது, சைக்கிட் லேர்னை வச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம லீனியர் ரிக்ரெஷன் ஃபார் மல்டிபிள் வேரியபிள்ஸ், அதுக்கு பின்னாடி இருக்க மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் என்னங்கிறத பார்ப்போம். அதுக்கு வாங்க எல்லோரும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட் வீடியோலாம் சிங்கிள் வேரியட்னா என்னென்னு பார்த்தோம், சரிங்களா? சிங்கிள் வேரியட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்டிவேரியட். மல்டிவேரியட் ஆர் மல்டிபிள் வேரியபிள்ஸ், சிங்கிள் வேரியட் ஆர் சிங்கிள் வேரியபிள் வச்சு தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? சிங்கிள் வேரியட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்றைக்கி மல்டிபிள் வேரியபிள் பற்றி பார்ப்போம். சிங்கிள் வேரியட்னா ஃபஸ்ட்டு என்ன, ஒரு சின்ன ரீகாப் பண்ணி பார்த்துருவோம். ஒரே ஒரு எக்ஸ் வேரியபிள் இருந்து ஒரே ஒரு ஒய் வேரியபிள் இருந்து நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்ணுறோம். எக்ஸுங்கிறது என்னது, இண்டிபெண்ட் வேரியபிள், ஒய்ங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள். இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து சிங்கிள் வேரியட். ஏன்னா ஒரே ஒரு எக்ஸ் இண்டிபெண்ட் வேரியபிள் இருக்குது, அதனால சிங்கிள் வேரியட்னு சொல்லுவாங்க. சப்போஸ் ஒரு 2-3 எக்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம், சரிங்களா? ஒரே ஒரு ஒய் வேரியபிள் இருக்குது, ஓகே. அப்போது இந்த 3 எக்ஸும் சேர்ந்தது தான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் 1. இது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் 2, இது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் 3, இதுதான் ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள், சரிங்களா? அப்போது எப்போ வந்து எக்ஸ் வந்து நிறையா இருக்குது, ஒரு 1க்கு மேலே போகிறது எல்லாமே மல்டிபிள் வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க, ஓகே. இதுதான் மல்டிபிள் வேரியபிள்ஸ்க்கு சின்ன இன்ட்ரடக்ஷன். லாஸ்ட்டில் எப்படி பார்த்தோம், ஏரியா. இந்த ஏரியா இருந்துச்சு, ஏரியாங்கிறது ஒரு எக்ஸ் வேல்யூ தான், ஏரியா ஒரு எக்ஸ் வேல்யூ, ப்ரைஸ் மட்டும் பார்த்தோம். இப்போ ஏரியா இருக்குது, லொக்கேஷன் என்னன்னு இருக்குது, அண்ட் பிஹெச்கே அப்படின்னு இருக்குது. இது 3ம் சேர்ந்தது தான் இந்த ப்ரைஸை வந்து டிசைட் பண்ணும், சரிங்களா? இதுதான் மல்டிவேரியட்டுங்கிறது எக்ஸாம்பிள். ப்ரீவியஸாக நம்மளுக்கு சிங்கிள் வேரியபிளுக்கு நம்மளோட ஹைப்போதசிஸ் ஆர் நம்மளோட ஈக்குவேஷன் எப்படி இருந்துச்சு, y = m x + b அப்படி இருந்துச்சு. ஏன்னா ஒரே ஒரு எக்ஸ் வேல்யூ தான் இருந்துச்சு, அதனால y = mx + b இருந்துச்சு. இப்போது அதே இது நம்ம மல்டிபிள் வேரியபிளுக்கு ஒரு மல்டிவேரியட் இருக்குது, ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, y = இந்த b அப்படியே தான் இருக்கும், சரிங்களா? வேகம் மறுபடி போகிறேன்னு சொல்கிறேன், ப்ளஸ் m1 x1 ப்ளஸ் m2 x2 ப்ளஸ் m3 x3. ஏன்னா நம்மள்ட்ட இங்கே 3 இது இருக்குது, x1 x2 x3, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் 1, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் 2, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் 3. அதனால தான் m1 x1, m2 x2. x1ங்கிறது இந்த id1, x2ங்கிறது id2, x3ங்கிறது id3. m1ங்கிறது என்னது, m முன்னாடியே சொன்ன மாதிரி mங்கிறது தான் ஸ்லோப், அப்புறம் bங்கிறது இன்டர்செப்ட், ஓகேங்களா? அப்போது m1ங்கிறது x-ஓட ஸ்லோப், x1ஓட ஸ்லோப். அப்போது m2ங்கிறது x2ஓட ஸ்லோப். அப்போது m3ங்கிறது x3ஓட ஸ்லோப். இப்போ bங்கிறது இன்டர்செப்ட் அட் y, சரிங்களா? இது வச்சு தான் நம்ம வந்து மல்டிபிள் வேரியபிளுக்கு ஒரு மல்டிவேரியட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம இது சொல்கிறது நம்ம y வேல்யூ கண்டுபிடிப்போம். இது நான் 3 இதுக்கு மட்டும் சொன்னேன். இன்கேஸ் ஒரு n நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது அப்படின்னா மல்டிவேரியட்டோட இது எப்படி வரும்னா, மல்டிவேரியபிள் ஈக்குவேஷன் எப்படி வரும்னா, மல்டிவேரியபிள் ஈக்குவேஷன், ஓகே, ஒரு ஹைப்போதசிஸ் எப்படி வரும்னா, h theta, அதுதான் ஹைப்போதசிஸ். h theta எப்படி வரும்னா
theta 0 plus theta 1 x1 plus theta 2 x2 plus theta 3 x3 until theta n xn. இதுதான் மல்டிவேரியட் ஈக்குவேஷன் ஒரு ஹைபோதசிஸ். ஓகேவா? மல்டிவேரியபிளுக்கு இதுதான் ஹைபோதசிஸ். டில் xn எத்தனை வேரியபிள்ஸ் எத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்கு அது வரைக்கும் தான் தீட்டா xn. அது பை 100 இருக்கலாம், 120 இருக்கலாம், எவ்வளவு வேணா இருக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்க கேட்கலாம் தீட்டா 0 இருக்கு, அப்போ x0 எங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ x0 இஸ் ஆல்வேஸ் டேக்கன் அஸ் 1. x0 எப்பயுமே கன்வீனியன்ஸ்க்காக 1 தான் எடுத்துப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபீச்சர் வெக்டர் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபீச்சர் கிரியேட் பண்றதுக்கு ஃபீச்சருங்கிறது நம்ம x தான் ஃபீச்சர்ஸ். ஃபீச்சர் வெக்டர் எப்படி இருக்கும்? சரிங்களா? அப்போ x0 x1 x2 till xn அப்படின்னு இருக்கும். அப்போ என்னது நம்ம எக்ஸோட ஃபீச்சர் வெக்டர் எப்படின்னா n பிளஸ் 1 வெக்டர். ஏன்னா இதுல இருந்து தான் n இருக்கும், பிளஸ் 1 x0ங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆட் பண்றோம், அதனால n பிளஸ் 1 வெக்டரா இருக்கும். நம்ம பேராமீட்டர் வெக்டர் எப்படி இருக்கும்னா, பேராமீட்டர் தான் தீட்டா. தீட்டாவோட பேராமீட்டர் வெக்டர் எப்படி இருக்கும்னா theta 0 theta 1 theta 2 till theta n. அதுவுமே n plus 1 வெக்டரா இருக்கும். n இப்போ என்னங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுப்போம். சரிங்களா? ஒரு டேட்டா இருக்கு, அதில் ஒரு 3 ஃபீச்சர் இருக்கு, x x1 x2 x3, அப்புறம் ஒரு ப்ரெடிக்ஷன் வேல்யூ y இருக்கு. அப்போ எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கோ அதுதான் n. சரிங்களா? அப்போ இந்த n பிளஸ் 1ங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் பிளஸ் 1. அப்போ இதெல்லாம் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் உள்ள ஸ்லோப், இதெல்லாம் பிளஸ் 1ங்கிறது இந்த ஒரு வேல்யூ, அப்புறம் பிளஸ் 1ங்கிறது இந்த ஒரு வேல்யூ, அப்புறம் அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் பிளஸ் x0 இஸ் ஆல்வேஸ் 1 இங்க சொன்ன மாதிரி. அதனால இது வந்து n பிளஸ் இந்த 1. சரிங்களா? இதுதான் என்னோட வேல்யூ. h தீட்டான் இருக்கா, h தீட்டால தீட்டா டிரான்ஸ்போஸ் x அப்படின்னு எழுதணும்னா நம்மளுக்கு வந்து நம்ம ஹைபோதசிஸோட வேல்யூ கிடைச்சிடும். ஏன் இப்போ இந்த மாதிரி ஒரு வெக்டர் இந்த வெக்டரை மல்டிப்ளை பண்ண முடியாது. அப்போ மல்டிப்ளை பண்றதுக்கு இப்போ டிரான்ஸ்போஸ் ஆஃப் தீட்டா எப்படி மாறும், இப்படி மாறிடுவான், தீட்டா 0 தீட்டா 1 தீட்டா 2 டில் தீட்டா n அப்படின்னு வந்துடும். அப்புறம் எக்ஸோட வேல்யூ x0 x1 x2 அப்படின்னு xn வரைக்கும் இருக்கும். சரிங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காவே ஒரு டிரான்ஸ்போஸ் ஆன இதையும் டிரான்ஸ்போஸ் தீட்டா டிரான்ஸ்போஸையும் எக்ஸோட மேட்ரிக்ஸையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே ஹெச் தீட்டா வந்துடும். சரிங்களா? அதுதான் ஹெச் தீட்டாங்கிறது தீட்டா டிரான்ஸ்போஸ் தீட்டா டிரான்ஸ்போஸ் எக்ஸ் அப்படின்னு நம்ம ப்ராடக்டை கொண்டு வரலாம். சரிங்களா? இப்போ ஹைபோதசிஸ் ஃபங்க்ஷன் பார்த்தோம். சரிங்களா? ஹைபோதசிஸ் எப்படி அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் ஃபார் மல்டிவேரியட். இப்போ அதே காஸ்ட் ஃபங்க்ஷன் பார்ப்போம். காஸ்ட் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி நம்ம எப்படி பார்த்தோம், j ஆஃப் தீட்டா 0 தீட்டா 1 அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம், ஈக்குவல் டு 1/2m I equal to 1 trillion of h theta xi minus yi to the whole square பார்த்தோம். இது காஸ்ட் ஃபங்க்ஷன் ஃபார் அ சிங்கிள் வேரியபிள் மாதிரி. சரிங்களா? இதே நம்ம காஸ்ட் ஃபங்க்ஷன் ஃபார் மல்டி வேரியபிள் எப்படி இருக்குங்கிறதை இப்போ பார்ப்போம்.
நான் சொன்ன மாதிரி இது காஸ்ட் ஃபங்க்ஷன் ஃபார் சிங்கிள் வேரியபிள். இதே காஸ்ட் ஃபங்க்ஷன் ஃபார் மல்டிபிள் வேரியபிள்ஸ் பார்ப்போம். அது எப்படி எழுதணும்னா j of theta equal to 1 by 2m summation I equal to 1. ஐங்கிறது I equal to அந்த ஐங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ட்ரைனிங் எக்ஸாம்பிள் டில் எம்ங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரைனிங் எக்ஸாம்பிள். ஸோ ஐயோ வேல்யூ வந்து 1ல இருந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரைனிங் எக்ஸாம்பிள் வரைக்கும் வரும். அதுதான். அப்புறம் தீட்டா டிரான்ஸ்போஸ். ஏன் தீட்டா டிரான்ஸ்போஸ்னா இது வந்து ஒரு சிங்கிள் வேரியபிளுக்கு, அப்போ மல்டிபிள் வேரியபிள்ஸ்க்கு இதுதான் ஹைபோதசிஸோட ஃபங்க்ஷன். அப்போ தீட்டா எக்ஸ் ஐ மைனஸ் ஒய் ஐ டு த ஹோல் பவர் 2 அப்படின்னு வரும். இதுதான் ஒரு காஸ்ட் ஃபங்க்ஷன் ஃபார் மல்டிபிள் வேரியபிள். சரிங்களா? இன்னைக்கு நம்ம மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் பிஹைண்ட் மல்டிவேரியேட் ஆர் மல்டிவேரியபிள் லீனியர் ரிக்ரெஷன் பத்தி பார்த்தோம். காஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோம், பேராமீட்டர்ஸ், ஃபீச்சர்ஸ், அப்புறம் ஹைபோதசிஸ் இதெல்லாம் பார்த்தோம். இது மல்டிவேரியேட் பத்தி. அடுத்த வீடியோல நம்ம எப்படி மல்டிவேரியேட் பைத்தான்ல கோட் பண்றதுன்னு பத்தி பார்ப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் விக்னேஷ். அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.